வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் பணைய கைதிகளை மீட்டு வருவதற்கான மாற்று வழிகளை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தடையாக இருப்பதாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியதை ஒப்புக்கொள்வதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்தார். பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறிய போது அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தடையாக உள்ளது என்பதை இப்போது நேரடியாக புரிந்து கொண்டுள்ளார். நாங்கள் அமெரிக்காவுடன் சேர்ந்து எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கும் ஹமாஸின் தீவிரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மாற்று வழிகளை நாங்கள் இப்போது பரிசீலித்து வருகிறோம் என்று அவர் கூறினார். பரிசீலனையில் இருக்கும் மாற்று வழி என்ன என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிலைமை குறித்து கருத்து தெரிவித்தார். ஹமாஸ் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்று புரிந்து கொண்டோம். அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆராய வேண்டும் என்றார். ஹமாஸின் சமீபகால நடவடிக்கைகளை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் தனது பேச்சுவார்த்தை குழுவை மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பி அழைத்து முடிவு செய்துள்ளதாக விட்காஃப் கூறிய ஒரு நாள் கழித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இனி பேச்சுவார்த்தை முயற்சிகளில் அர்த்தமில்லை என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு செய்துள்ள நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட சிறிய பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர்களுடன் நேத்தன்யாகு ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் முறிந்த நிலையில் அடுத்து என்ன என்ற கேள்வியுடன் காசாவில் போர் குறித்து விவாதிக்க இந்த அவசர கூட்டம் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. மாற்று ஏற்பாடு என்பது என்ன? பணைய கைதிகளை விடுவிக்க சாத்தியமான இரண்டு வழிகள் தான் உள்ளன. ஒன்று பேச்சுவார்த்தை என்று ராஜதந்திர வழி, இரண்டாவது போர் என்று ராணுவ வழி. இந்த இரண்டையும் தவிர வேறு வழி ஏதும் கிடையாது. காசாவில் இப்போது போர் தொடர்கிறது என்ற போலும் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே சில பகுதிகளில் மட்டும் நடக்கிறது. நேத்தன்யாகு குறிப்பிடும் மாற்று ஏற்பாடு அந்த போரை தீவிரப்படுத்துவது என்பதாக இருக்கலாம். மேலும் அவர் அமெரிக்காவுடன் இணைந்து மாற்று ஏற்பாடு என்று குறிப்பிடுவதால் போர் தீவிரப்படுத்தலுக்கு அமெரிக்கா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்களிக்க போகிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அமெரிக்கா காசா போரில் நேரடியாக தமது துருப்புக்களை இறக்கப் போவதில்லை. அப்படியானால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்ய போகும் மாற்று ஏற்பாடு என்பது காசாவுக்குள் இல்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். கத்தார் மற்றும் எகிப்து மூலமாக ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்து பார்த்தாகிவிட்டது. எந்த பலனும் இல்லை. இனி அழுத்தம் கொடுப்பதென்றால் ஒரே வழி ஈரான் மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஈரானுக்கு ராஜதந்திர ரீதியாக அழுத்தம் கொடுக்க முடியாது. தாக்குதல் மூலம்தான் அழுத்தம் கொடுக்க முடியும். அதைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பதாகவும் இருக்கலாம் இந்த மாற்று ஏற்பாடு. தோஹாவில் 2 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு வியாழக்கிழமை காலை கத்தாரை விட்டு கிளம்பி இஸ்ரேல் திரும்பிவிட்டது. அமெரிக்க குழுவும் கத்தாரை விட்டு சென்றது. ஹமாஸின் சமீபகால பதில் காசாவில் போர் நிறுத்தத்தை எட்ட விருப்பமின்மையை காட்டுகிறது என்று விட்காஃப் கருத்து தெரிவித்து விட்டார். போகும்போது அவர் மத்தியஸ்தர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டாலும் ஹமாஸ் ஒருங்கிணைக்கப்படவில்லை அல்லது நல்லெண்ணத்துடன் செயல்படவில்லை. பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் காசா மக்களுக்கு மிகவும் நெலிகான சூழலை உருவாக்க முயற்சிப்பதற்கும் மாற்று வழிகளை இப்போது பரிசீலிப்போம். ஹமாஸ் இப்போது சுயநல வழியில் செயல்பட்டது வெட்கக்கேடானது. இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து காசாவின் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று விட்காஃப் முடித்தார். ஒரு சாத்தியமான நடவடிக்கை காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை அதிகரித்தபடி ஈரானின் மற்றொரு கூட்டாளியான ஹெஸ்போல்லா மீது லெபனானில் தாக்குதல்களை அதிகரிப்பது. அங்கும் இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை நடத்துகின்றது. அதே நேரத்தில் ஈரானின் மற்றொரு கூட்டாளியான ஹவுதிகள் மீது ஏமனில் இஸ்ரேலிய அமெரிக்க வான் தாக்குதல்களை நடத்துவது. இரண்டுக்கும் காரணங்களை காட்டலாம். ஹெஸ்போல்லா சமாதான ஒப்பந்தத்தை செயற்படுத்தவில்லை என்ற காரணத்தை லெபனானில் காட்டலாம். ஹவுதிகள் வர்த்தக கப்பல்களை தாக்குகின்றன என்ற காரணத்தை ஏமனில் காட்டலாம். இறுதியில் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கவில்லை என்ற காரணம் காட்டி ஈரானிலும் தாக்குதல் நடத்தலாம். ஈரானுக்கு 3 முனைகளில் அழுத்தம் கொடுத்தால் ஈரான் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதலாம். மறுபக்கத்தில் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமன் பென் குவிர் காசாவுக்கு நுழையும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் நிறுத்த மற்றும் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க அழைப்பு விடுத்தார். இது ஒரு மாற்றுப்பாதை அல்ல. பணைய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிப்பதற்கும் போரில் வெற்றி பெறுவதற்கும் இது ஒரு முக்கிய பாதை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நிதியமைச்சர் பெசல் ஸ்மாட்ரிச்சும் தற்போதைய முன்னேற்றங்களை நேர்மறையானதாக கருதினார். அவர் வெளியிட்ட அறிவிப்பில் தீவிரவாதிகளுடனான அவமானகரமான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. இது முழு வெற்றிக்கான நேரம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். காசா பகுதியில் உணவுப் பொருட்கள் போகாமல் மனிதாபிமான அவல நிலை ஏற்பட்டுள்ளது என பல நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவியை அனுப்ப வெளிநாட்டு நாடுகளுக்கு பராஷூட் மூலம் வழங்க இஸ்ரேல் அனுமதிக்கும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவில் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் இறந்துள்ளனர்.
ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் வரும் நாட்களில் விமான விநியோகங்களை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று காசாவில் மனிதாபிமான விவகாரங்களை ஒழுங்குபடுத்தும் இஸ்ரேலிய ராணுவ நிறுவனமான COGAT தெரிவித்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பிரிட்டன் பிரதமர் ஹெய்ட் ஸ்டாமர் எக்ஸல் வெளியிட்ட ஒரு காணொலியில் பிரிட்டிஷ் உதவியை விமானங்களில் ஏற்றி காசாவுக்குள் கொண்டு போட ஜோர்டான் அதிகாரிகளுடன் தனது நாடு அவசரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். முக்கியமான மருத்துவ உதவி தேவைப்படும் காசாவிலிருந்து குழந்தைகளை வெளியேற்றும் முயற்சிகள் பிரிட்டன் துரிதப்படுத்தி வருவதாகவும் அவர்களை சிறப்பு மருத்துவ சிகிச்சைக்காக பிரிட்டனுக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். காசாவில் நிலவும் மோசமான நிலைமைக்கு சர்வதேச அளவில் கண்டனம் எழுந்ததை தொடர்ந்து இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு வெளியிட்டது. இஸ்ரேலின் பாரம்பரிய நட்பு நாடுகள் உட்பட பல நாடுகள் இந்த நிலைமைக்கு இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுப்பேற்க செய்தன. பாலஸ்தீன பகுதிக்குள் உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேல் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவில் நாம் காணும் மனிதாபிமான பேரழிவு இப்போதே முடிவுக்கு வர வேண்டும் என்று பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அரசாங்கங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டு அறிக்கையில் தெரிவித்தன. 21 மாதங்களாக நடந்த மனிதாபிமான நெருக்கடியின் தீவிரம் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அனுதாபம் காட்டிய சில மேற்கத்திய நாடுகள் வேரூன்றிய மோதலை நோக்கி தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வழிவகுத்தது. வியாழக்கிழமை பிரான்ஸ் விரைவில் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக கூறியது. அவ்வாறு செய்வதற்கான வளர்ந்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் பட்டியலில் அதன் பெயரையும் சேர்த்தது. வெள்ளிக்கிழமை தனது உரையில் திரு ஸ்டாமர் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் அது ஒரு பெரிய அளவிலான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இது இறுதியில் இரு அரசு தீர்வையும் பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுக்கு நீடித்த பாதுகாப்பையும் வழங்கும் என்றும் அவர் கூறினார். திட்டமிடப்பட்ட விமான விநியோகங்கள் பெரும்பாலும் அடையாளபூர்வமானவை என்று நிபுணர்கள் விமர்சித்தனர். 21 மாத போருக்கு பின்னர் மோசமான நிலையில் உள்ள காசாவில் உள்ள சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு போதுமான உதவிகளை விமானங்கள் மூலம் வழங்குவது சாத்தியமில்லை என்று எச்சரித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தின்படி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1/3 பல நாட்கள் சாப்பிடாமல் உள்ளனர். கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக காசா சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். மா போன்ற அடிப்படை பொருட்கள் மிக அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவோ அல்லது கிடைக்காது என்றோ சாதாரண காசாவாசிகள் கூறுகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தங்கள் சக ஊழியர்களும் பசியால் வாடுவதால் தொடர்ந்து வேலை செய்ய சிரமப்படுவதாக கூறுகின்றனர். அசோசியேட்டட் பிரஸ் உட்பட முக்கிய செய்தி நிறுவனங்கள் காசாவில் உள்ள தங்கள் ஊழியர்கள் தங்களுக்கு உணவளிக்க முடியாமல் தவிப்பதாக தெரிவித்தன. வெள்ளிக்கிழமை உதவி விநியோகத்தில் இஸ்ரேல் அதிகாரத்துவ தளவாட நிர்வாகம் மற்றும் பிற செயற்பாட்டு தடைகளை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியது. பசியுள்ள மக்களுக்கு உணவு வழங்குவதில் உள்ள பிற சிக்கல்களை இந்த கட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றன என்று ஐநாவின் மனிதாபிமான விவகார அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் காசாவுக்குள் ஆயுதமேந்திய குற்றவாளிகளால் தொடரணிகள் மீதான தாக்குதல்களும் அடங்கும். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜூலியட் டூமா நூற்றுக்கணக்கான ட்ரக்களை தரை எல்லைகள் வழியாக கொண்டு செல்ல முடியும் போது ஏன் விமான விநியோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இது மிகவும் எளிதானது, மிகவும் பயனுள்ளது, வேகமானது, மலிவானது என்று அவர் மேலும் கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகள் எல்லைக்குள் நுழையும் ட்ரக்களின் எண்ணிக்கையினை தாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றும் காசா பகுதிக்குள் ஆழமாக எல்லை கிடக்கும் பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான ட்ரக்கள் மதிப்புள்ள உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகிக்க ஐநா தவறிவிட்டது என்றும் கூறுகிறார்கள். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய ஆயுத குழுவான ஹமாஸுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கிவிட்டன. காசா மக்கள் பலர் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அதிக அளவு உணவு சுதந்திரமாக அந்த பகுதிக்குள் செல்ல முடியும் என்று நம்பினார்கள். ஆனால் வியாழக்கிழமை இஸ்ரேலிய அரசாங்கமும் அமெரிக்காவும் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கத்தாரில் இருந்து பேச்சுவார்த்தையாளர்களை திரும்ப அழைத்திருப்பது உடனடி போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையினை நிறுத்தியது. ஹமாஸுடனான இஸ்ரேலின் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகால போரின் போது அமெரிக்கா உட்பட சில விமான விநியோகங்களை இஸ்ரேலிய அதிகாரிகள் அனுமதித்துள்ளனர். ஆனால் ஐநா அதிகாரிகள் காசாவுக்கு போதுமான உணவை கொண்டு வருவதற்கான சிறந்த வழி இஸ்ரேல் மற்றும் எகிப்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லைகள் வழியாக என்று தொடர்ந்து வாதிட்டு வருகின்றனர். ஜனவரி முதல் மார்ச் வரை நீடித்த போர் நிறுத்தத்தின் போது நூற்றுக்கணக்கான ட்ரக்களை காசா பகுதிக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதித்தது. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டதால் உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து உட்பட கிட்டத்தட்ட அனைத்து உதவிகளும் காசா பகுதிக்குள் நுழைவது இஸ்ரேல் 2 மாதங்களுக்கு மேலாக தடை செய்தது. மே மாதத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் மீண்டும் காசாவுக்குள் வாகன தொடரணிகளை அனுமதிக்க தொடங்கினார்கள். ஆனால் போரின் போது மற்ற இடங்களுடன் ஒப்பிடும் போது ஜூன் மாதத்தில் காசா பகுதிக்கு ஒப்பீட்டளவில் சிறிய உதவிகள் மட்டுமே வந்ததாக இஸ்ரேலிய அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. மாப்பைகளை எடுக்க விரைந்து வந்த பாலஸ்தீனியர்கள் கூட்டத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் சுட்டதால் காசாவுக்கு உணவு கொண்டு செல்ல ஐநா சமீபத்தில் மேற்கொண்ட ஒரு முயற்சி குழப்பமான காட்சிகளுக்கு வழிவகுத்தது. பல மக்கள் கொல்லப்பட்டு காயமடைந்ததாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலக உணவு திட்டத்தால் இயக்கப்படும் 25 ட்ரக்கள் கொண்ட ஒரு தொடரணி காசா பகுதிக்குள் நுழைந்தது.
காசாவுக்குள் இறுதி சோதனை சாவடியை கடந்த சிறிது நேரத்திலேயே ட்ரக்கள் பசிகுள்ள பாலஸ்தீனியர்களின் பெரும் கூட்டத்தை எதிர்கொண்டன. தொடரணி நெருங்கியதும் சுற்றியுள்ள கூட்டம் இஸ்ரேலிய டேங்கள், ஸ்னைப்பர்கள் மற்றும் பிற துப்பாக்கி சூடுகளால் தாக்கப்பட்டது என்று உலக உணவு திட்டம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த மக்கள் பட்டினியின் விளிம்பில் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் உணவளிக்க உணவை பெற முயற்சிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அந்த பகுதிக்கு விரைந்த பின்னர் அதன் படைகள் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. காசா அதிகாரிகள் வழங்கிய இறப்பு எண்ணிக்கையை ராணுவம் மறுத்தாலும் மாற்று எண்ணிக்கையை வழங்கவில்லை.